டுடே சலங்கை ஒலி சீரியல் என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம பூமி வந்து நம்ம ககன் அம்மாவை காப்பாற்றினாங்களா, அவங்க பொழைச்சாங்களா இல்லையன்றதையும், அந்த கேமரா யார் கையில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம ககனோட அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ககன், பூமி, அப்புறம் சிவா, அப்புறம் பூரி எல்லாருமே சேர்ந்தாப்புல எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, அம்மாவுக்கு என்னாச்சு, ஆன்ட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுறாங்க, அழுதுகிட்டே கெஞ்சுறாங்க. அதுக்கு வந்து டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். 50% வரையும் தான் வாய்ப்பு. அவங்க உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ககனுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து இங்கே யார் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பூமி கேட்குறாங்க. இங்கே யார் பூமின்னொடனே, நான் தான் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், நம்ம பூமி வந்து சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி வீட்டுக்கு எங்கள் அத்தை வந்து ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. அதனால் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா எல்லாமே கலைஞ்சிருந்தது. கிச்சன் முதற்கொண்டு எல்லாமே டேமேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மேலே போய் எல்லா ரூம்லேயும் செக் பண்ணேன். ஆனால் அத்தை இல்லை. அதுக்கப்புறமா கீழே ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்டு நான் வந்தேன். பயந்துட்டு அதுக்கப்புறமா கீழே போய் பார்த்தேன். போய் பார்த்தா எங்கள் அத்தையை யாரோ மாஸ்க் போட்டுட்டு வந்து ஒருத்தன் வந்து சுட்டுட்டு போயிட்டான். அவனை நான் ட்ரை பண்ணேன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் என்னால் அவனை பிடிக்க முடியல. அவனோட மாஸ்க்கையும் என்னால் கழட்டி அவன் மூஞ்சி என்னால் பார்க்க முடியல. என்னை இடித்து தள்ளிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் நடந்த எல்லாத்தையுமே விவரமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம கேபியும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. அம்மா, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, நானும் என் பிள்ளையும் சேரவே மாட்டோம். அவன் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நொந்துக்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைப்பா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் 2 பேருமே ஒன்றா இருப்பீங்க. இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு நான் சின்ன வயசில் நான் தான் ஹீரோ. ஆனால் இப்போ நான் ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லைம்மா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பூமி வந்து நம்ம கேபிக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் ஓடி போய் ஒரு இடத்துல நின்று ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம கேபி வந்து அந்த ஃபோனை எடுத்து, என்னம்மா பூமி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ஆனால் அந்த ஃபோனை எடுக்கல. 2வது டைம் பண்ணும்போது எடுத்து பேசுகிறாங்க. அது அழுதுகிட்டே மாமா மாமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கேபி என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா ஆச்சு பூமி, எதுக்கு அழுகுற சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, அத்தைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. என்னாச்சுமா சொல்லு, சாரதாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும். மாமா, அத்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி. ஒருத்தன் வந்து அத்தை வந்து இதயத்திலே சுட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கேபிக்கு ஒன்றுமே புரியல, அழுகுறாங்க. அழுதுக்கப்புறமா சரிம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ககன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அம்மாவை நினச்சி. பூமி வந்து அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்துடுறாங்க. வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க, யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு போலீஸ் வந்து ககன்கிட்டையும் பூமிக்கிட்டேயும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ககன் சொல்கிறாரு, கோவமாக சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு ஒருத்தவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. அது யாருன்னா சரத் சந்திரா அப்படின்னு பூமியோட அப்பா பேரை சொல்லிட்டாரு. அதுக்கு பூமி வந்து, இல்லை மாமா, எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். ஒருத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு எங்கள் அப்பா போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு வாய் மூடு பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து கோவமாக சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம போலீஸ் வந்து சரத்சந்திராவோட பேரையும் லிஸ்ட்டில் எழுதிக்கிட்டாங்க சந்தேகத்தில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம சரத்சந்திராவை போலீஸ் வந்து, அதாவது டிஎஸ்பி வந்து கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. இவரும் போயிருக்காரு. போனதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாதிரி உங்களுடைய ஒய்ஃப் செத்த கேஸ் வந்து நான் வேறு ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறேன், எஸ்பி சூர்யா அவங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவரும் நல்ல மாசாக வந்து இறங்குறாரு, கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா
ஆ நான் வந்து எல்லா கேஸையும் நல்லபடியா முடிச்சு குடுத்துருக்கேன். உங்க கேஸையும் கரெக்ட்டா நான் முடிச்சு குடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா பேசுறாரு. அதுக்கப்புறமா அவர பார்த்ததுக்கப்புறம் நம்ம சரத் சந்திரா வந்து சாரிங்க என்னால தான் இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஏன்னா, போலீஸ்காரனுடைய அண்ணா தான் அந்த போலீஸ்காரங்க. ஆல்ரெடி ஒரு போலீஸ வந்து நம்ம அபூர்வா கொன்றுப்பா. அவர் வந்து ரொம்ப நேர்மையானவரு. எங்க அண்ணனுக்காக நான் இந்த கேஸ கண்டிப்பா எடுத்து நடத்துவேன். உங்களுக்காகவும், எங்க அண்ணனுக்காகவும் நான் சேர்ந்து இந்த கேஸ நான் முடிச்சுருவேன். கண்டிப்பா கொலையாளிய நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தைரியமா சொல்றாங்க. நம்ம சரத் சந்திராவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப அபூர்வா வந்து என்ன பண்ணுறதுன்னே ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. அதுக்கப்புறமா கேபி வந்து நம்ப போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சாரதாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து அந்த வீட்லருந்து வேகமா கிளம்பி போறாரு. கரெக்ட்டா நம்ம மீரா வந்து, "எங்க அங்க போறீங்க? நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கை புடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து இந்த மாரி "நான் வெளிய போணும். என் கைய விடு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் விடமாட்டேன். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சாரதா வீட்டுக்கு தானே போறீங்க. எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றாங்க நம்ம மீரா. அதுக்கு, "நீ இப்ப என் கைய விடுறியா இல்லையா? என்னங்க மறந்துட்டீங்களா? என்கிட்ட சத்தியம்லாம் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரா சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம கேபி என்ன பண்ணிடுறாரு, சாரதாவுக்கு அடிபட்டுருக்கு. அதாவது துப்பாக்கியால யாரோ ஒருத்தவங்க சுட்டுட்டாங்க. என்னை விடு நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து த மீரா வந்து தள்ளி விட்டு போறாங்க. மீரா வந்து அப்ப கூட விடாம புடிச்சுட்டே இருக்காங்க. இல்லங்க நான் போக விடமாட்டேன். நான் போக விடமாட்டேன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம கேபி கேட்குற மாரியே தெரியல. புடிச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு, அந்த இடத்த விட்டு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது அதாவது எதிரி அதாவது அந்த அபூர்வா வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா, "எங்க கேபி போற? இதுதான் உன்னோட நன்றியா? சோறு போட்ட, உப்பு போட்டு வளர்த்ததுக்கு இதுதான் நீ நன்றி காட்டுற லட்சணமா? சாரதாவ பார்க்கறதுக்காண்டி போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா, மோசமா நம்ம கேபிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அத எல்லாத்தையுமே நம்ம கேபி கேட்டுட்டு, "நான் போயே ஆவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவையும் எதிர்த்துட்டு கேபி வந்து போகுறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம சரத் சந்திரா எதிர்த்தாப்புல வந்துடுறாங்க. அவர் வந்ததுக்கப்புறமா ஒண்ணும் புரியாம நிக்கிறாரு. "எங்க கேபி போற?" அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வாட்டி கேட்கும்போது, அவரு என்ன நடந்ததுங்கிறத சொல்லிடுறாரு நம்ம கேபி வந்து, "நான் இந்த மாரி என்னோட ஒய்ஃப் சாரதாவ தான் பார்க்க போறேன். அவளுக்கு யாரோ சுட்டுட்டாங்க அவள" அப்படின்னு சொல்லவும், அவன் வந்து ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா, "ஓ! இன்னும் அவ சாகலையா?" அப்படின்னு சொல்லி அந்த சரத் சந்திரா கேட்குறாரு. "என்னைய என்னைய வந்து நல்லா தலைய குனிய வச்ச அந்த குடும்பம் உனக்கு முக்கியம். நாங்க உனக்கு முக்கியம் இல்லையா? என் பொண்ணு மீரா என் தங்கச்சி மீராவ வந்து நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அதனால தான் நான் உன்ன இன்னும் விட்டு வச்சிருக்கேன். நீ என்னடான்னா அந்த குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிறியா? அசிங்கப்பட்டதெல்லாம் மறந்துட்டியா? உன் பையன் வந்து என் அபூர்வாவ கால்ல விழ வச்சான். அந்த சாரதா கால்ல. அத நான் மறந்துருவேனா? அதுவும் இல்லாம என் பொண்ண வந்து என்னைய விட்டு பிரிச்சு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணியிருக்கான். அதைய நான் மறக்கவேனா? நீ போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா நம்ம கேபிய பத்தி பேசுறாங்க நம்ம சரத் சந்திரா. நம்மள கேபியால ஒண்ணுமே பண்ண முடியல. அழுதுகிட்டே சோஃபால உட்காந்துர்றாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல செர்ரி வராரு. செர்ரி வந்து ஆறுதல் சொல்றாங்க. "அப்பா கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி. "சரி நான் தான் முடியல. நீயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு போய் பாருடா" அப்படின்னு சொல்லவும், "கண்டிப்பாப்பா நான் போய் பெரியம்மாக்கு என்ன ஆச்சுன்றத நான் பார்த்து உனக்கு சொல்றேன். நீ எதுவும் கவலைப்படாம இருங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செர்ரி வந்து தைரியமா கேபிக்கு தைரியத்த சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இந்த பக்கம் ககனோட அம்மா வந்து கண் முழிச்சுக்கிட்டாங்க. ககன் வந்து, "அம்மா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. யாரும்மா இந்த நிலைமைக்கு உங்கள ஆளாக்குனது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து ககன் அம்மா வந்து சொல்றாங்க. சொல்ல முடியாம ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. கேமரா, பூமி, அபூர்வான்னு சொல்லிட்டு தனித்தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க. அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் அந்த அபூர்வா தான். அவ தான் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சாரதா வந்து ககன் கிட்ட சொல்லிடுறாரு. உச்சக்கட்ட கோவத்துக்கே ககன் வந்து போயிடுறாரு. அது பூமி வந்து, "அத்தை சொல்லுங்க அத்தை. அப்போ இதை சொல்கிறதுக்கு தான் எனக்கு முன்ன கால் பண்ணீங்களா அத்தை? என்னை மன்னிச்சிடுங்க. நான் சரியாக பார்க்கல. அங்கே ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நான் காலை கட் பண்ணாமே வச்சுட்டேன் அத்தை. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. பூமிக்கிட்டேயும் ககன்கிட்டேயும் ஃபுல் உண்மையுமே நம்ம சாரதாம்மா வந்து சொல்லிடுறாங்க. அந்த கேமரால என்ன இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து இந்த அபூர்வா தான் பிளான் பண்ணி கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ககன் வந்து கோவமா அபூர்வா வீட்டுக்கு இப்போ கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் அபூர்வாவை ககன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.